அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் செக்ஷன் காலைல பார்க்கும்போது சரியான அடியா இருந்துச்சு. இன்னைக்கு எண்ட் ஆஃப் டே ஒரு 33 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் தான் குடுத்துருக்காங்க. நல்ல செல் ஆஃப் கால் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3:00 வரையும் பார்த்தீங்கனாலே, நல்ல செல் ஆஃப் தான் இருந்துச்சு. நல்ல ஒரு லெவல்ல கரெக்ஷன் குடுத்திருந்தது. அகைன் எண்ட் ஆஃப் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா, ஒரு 33 பாயிண்ட் ஒரு நார்மல் நியூட்ரல் ட்ரேட் குடுத்திருந்தது. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இன்னைக்கு மட்டும் ஒரு 33 பாயிண்ட் ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் தான். நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 100 பாயிண்ட் தான் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு கரப்ஷன் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஆட்டோ மட்டும் கரப்ஷன் ஆயிருக்கு. ஒரு 149 பாயிண்ட் வந்து கரப்ஷன் குடுத்துருக்கு. இன்னைக்கு எஃப்எம்சிஜி பங்கு ஒரு 96 பாயிண்ட் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆச்சு. ஐடி பங்கும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் குடுத்துச்சு இன்னைக்கு. மேக்ஸிமம் ஐடி பங்கு ஏத்தி பார்த்தாங்க. பட் ரொம்ப முடியல. இது வரைக்கும் ஒரு ஆவரேஜ் தான் க்ளோஸ் ஆச்சு. முடிஞ்ச வரைக்கும் ஏத்துனாங்க. ஏத்துன வரைக்கும் நல்லது தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தது ஐடி பங்கு. 772 பாயிண்ட் நல்லா க்ளோசிங் குடுத்துருக்கு. இது வர நாட்கள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இறங்கவும் வாய்ப்பு அதிகம். இறங்கும்போது நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். நம்ம அத மட்டும் தான் நம்ம பிடிக்கணும். அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணி மார்க்கெட்ட வாட்ச் பண்ணிட்டுருக்கோம். நல்ல லெவல்ல வரும்போது பங்குல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இன்னைக்கு எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஎஸ் என்ன பண்ணிருக்கான்னு செக் பண்ணிப்போம். இன்னைக்கு ஏப்ரல் 2 எஃப்ஐஎஸ் பார்த்தா இன்னைக்கு காலையிலே ஒரு 9,931 கோடி வந்து வித்துருக்காங்க. நல்ல ஒரு செல் ஆஃப். பையிங் பார்த்தீங்கன்னா, ஒரு 7,208 கோடி வந்து நம்ம டிஐஎஸ் உள்ள சப்போர்ட் குடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சப்போர்ட் குடுத்ததுனால தான் இன்னைக்கு மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். மினிமம் ஆச்சு மூவ் ஆச்சு. இல்லன்னா இதுவும் லாஸ்ல தான் போயிருக்கும். நல்ல லெவல் ஒரு சப்போர்ட் குடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு நியூஸ பார்ப்போம். இந்த ஃபார்மா பங்குக்கு எல்லாமே ஒரு 100% வரி வந்து விதிக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால இன்னைக்கு சன் ஃபார்மா, டிவிஸ் லேப் எல்லாமே பார்த்தா ஒரு 4% இறக்கத்த குடுத்துருக்கு. பார்க்கலாம். வர நாட்கள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லா ஃபார்மா பங்குகளும் அந்த சரிவு நோக்கி தான் போயிட்டுருக்கு. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் நான் பங்குல அப்டேட் பண்றேன். இன்னைக்கு அடுத்த நியூஸும் பார்க்கலாம். இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் வந்து பார்த்தோன்னா, நல்ல ஒரு சப்போர்ட் குடுத்துருந்துச்சு. ஆக்சுவலா என்ன விஷயம்னா, நல்ல ஒரு அவங்களுடைய சேல்ஸ் குரோத் குடுத்துருந்தாங்க. இருந்தும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சரிவு தான் குடுத்துருக்கு. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. என்ன பண்ணியிருக்காங்கன்னு நம்ம செக் பண்ணி நியூஸ்ல. இந்த இல்லூர் மோட்டார்ஸ்னு ஒரு நிறுவனத்த வந்து நம்மளுடைய ஹீரோ மோட்டோ கார்ப் வாங்கியிருக்காங்க. எத்தன லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க பாருங்க. ஒரு 2,68,219 அந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, பங்குல ஒரு ரூ. 210 வாங்கியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பாதி ஷேர் இவங்க தான் ஹோல்ட் பண்றாங்க. ஒரு 36.67% பார்த்தோன்னா, ஷேர ஹோல்ட் பண்றது இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் தான். இந்த ஹீலர் மோட்டார்ஸ் இந்த நிறுவனத்த மட்டும் அவங்க ஹீரோ மோட்டார் வாங்கியிருக்காங்க. வாங்கியும் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. வரும் நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொறுமையா வாட்ச் பண்ணுவோம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சுன்னா, நம்ம ஆட்டோ செக்டார் பங்குல உள்ள போகலாம். அதுவரையும் பொறுமையா வெயிட் பண்ணுவோம். இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, நல்ல சேல்ஸ் நடந்துச்சு டிவிஎஸ்ல. பட் இருந்தும் பங்கு வந்து ஒரு வீழ்ச்சியில தான் இருக்கு. இந்த லெவல்ல நம்ம பிடிக்கலாமா? இல்ல நம்மளுக்கு என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிருக்குன்னு நம்ம பார்ப்போம். அந்த பங்குல நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்ன என்ன நியூஸ் குடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 25% பார்த்தீங்கன்னா, இவங்களோட செல்லிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிஃபோர் வந்து இயர் பார்த்தீங்கன்னா, ஒரு 4,20,120 வாகனம் வந்து வித்திருக்காங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 4,98, 134 வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வித்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓவரால் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உள்நாட்டில எப்படி வித்திருக்காங்க பார்த்துங்க. ஒரு 2,97,622 வாகனம் வித்திருக்காங்க. இப்போ பிஃபோர் இந்த மார்ச் எண்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3,72,380 வாகனம் வித்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு சப்போர்ட் நல்ல ஒரு லெவல்ல இவங்க பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்கு. நல்ல லெவல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் மோட்டார் சைக்கிள் விற்பனை மட்டுமே ஒரு 18% உயர்ந்திருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதனுடைய வளர்ச்சி வந்து ஒரு 31% பார்த்தா இந்த இயர் எண்ட் வரையும் க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல ஒரு செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு இன்கம் வந்திருக்கும். அதனால நம்ம டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி இன்னைக்கு அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸும் இல்ல. நல்ல ஒரு ரிசல்ட் குடுத்தும் நம்மளுக்கு ஒரு தெளிவான ஒரு வளர்ச்சி இல்லாம இருக்கு. நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுதா பார்ப்போம். கிரியேட் ஆச்சுன்னா கம்பல்சரி நம்ம உள்ள போகலாம். அதுவரையும் நம்ம பொறுமையா வாட்ச் பண்ணுவோம். இன்னைக்கு அப்டேட்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் மோட்டார் தான். நல்ல ஒரு கரெக்ஷன் தான் இருக்கு. இன்னொரு சப்போர்ட் கீழ வந்துச்சுன்னா கம்பல்சரி நம்ம உள்ள போகலாம். அதுவரையும் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. லாங் டெர்ம் ஹோல்ட் பண்ண பாருங்க இந்த பங்குலாம். அவசரப்பட்டு ஷார்ட் டெர்ம் ட்ரை பண்ணாதீங்க. இல்ல லாங் டெர்ம் ஹோல்ட் பண்ணா நல்ல டிவிடெண்டும் கிடைக்கும். நல்ல பங்குல இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு அதிகம். நல்ல ஒரு பங்கு இன்க்ரீஸ் ஆன எனக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம இந்த மாருதி சுசுகி மாரி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு அதிகம். வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல லெவல் கரெக்ஷன் வந்துச்சுன்னா கம்பல்சரி நான் அப்டேட் பண்றேன். அதுவரையும் பொறுமையா இருங்க. இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா, டாடா கெமிக்கல். நான் பிஃபோர் டேஸே அப்டேட் பண்ணேன். இன்னைக்கு நல்ல ஒரு அப்டேட் என்ன சொல்றது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்துருக்கு. நல்ல ஒரு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு. இன்னைக்கு ஒரு 7% கிட்ட ஏற்றத்த குடுத்துருக்கு. கெமிக்கல் பங்கு. ஒரு ரூ. 600 கிட்ட வந்துச்சு. நல்ல லெவல் வந்துச்சு. மிஸ் பண்ணியிருந்தீங்க நெறைய நண்பர்கள். கம்பல்சரி அடுத்து வர நாட்கள்ல பாருங்க. நல்ல லெவல் வந்துச்சுன்னா கம்பல்சரி பை பண்ணுங்க. நல்ல ஒரு கரெக்ஷன் குடுத்து இப்ப நல்ல ஒரு பீக்ல போயிட்டுருக்கு. அதனால தான் இந்த பங்க இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் நீங்க பார்க்க சொல்லி தான். நம்ம குடுக்குற பங்கு எல்லாமே தெளிவான ஒரு அனலைஸோட தான் குடுக்குறேன். வெயிட் பண்ணி புடிச்சிருந்தீங்கன்னா கம்பல்சரி ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். நான் இதில கம்பல்சரி 45 பண்ணியிருக்கேன். நானும் இதில வாங்கி வச்சிருக்கேன். நல்ல லெவல்ல இருக்கு. என்னுடைய பங்கும் இன்னைக்கு நல்ல குரோத்ல இருக்கு.
ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஒரு கரப்ஷனில் பிடிச்சேன். இப்போ நல்ல லெவலில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பங்குகள் பிடிக்கணும். அவசரப்பட்டு பீக்கில் வாங்கக்கூடாது. அடுத்த கரப்ஷன் ஆச்சுன்னா கம்பல்சரி வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு HDFC லைஃப் இன்சூரன்ஸ். இந்த கம்பெனி நல்ல ஒரு கரப்ஷன் தான். நேற்று வீடியோவில் நான் அப்டேட் பண்ணேன். 600 கீழே போகும் பார்த்தேன். இன்றைக்கி நல்ல ஒரு கரப்ஷன் 565 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி கரப்ஷனுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன். அடுத்து சப்போர்ட் பிரேக் ஆகுமான்னு தெரியல. பிரேக் ஆச்சுன்னா நல்ல லெவல் நம்மளுக்கு ஒரு 520 கிட்ட வந்துச்சுன்னா நம்ம இன்னும் நல்ல லெவல் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த லெவலையும் கன்சிடர் பண்ணுங்கள். ஹையில் வாங்கியிருந்தீங்க, ஆவரேஜ் பண்ணிக்கலாம், ஆவரேஜ் பண்ணிக்கங்க. நல்ல லெவலில் வந்திருக்க பங்கு மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹோட்டல் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த பங்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கரப்ஷனில் இருக்குது. ஸோ அடுத்த கட்ட முடிவு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் கரப்ஷன் ஆச்சுன்னா உள்ளே போகலாம். அது வரையும் உள்ளே போகாதீங்க. இந்த மாதிரி பங்குகள்லாம் கொஞ்சம் பொறுமையாக அனலைஸ் பண்ணிட்டு போங்க. அவசரப்பட்டு வாங்காதீங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த கரப்ஷன் வந்துச்சுன்னா கம்பல்சரி வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க். ஸோ நம்ம லார்ஜ் கேப் பங்கில் ஐசிஐசி பேங்க் ஒன்று. ஸோ நல்ல கரப்ஷன் கொடுத்துருக்கு. அடுத்த சப்போர்ட் வந்து கரப்ஷன் ஆச்சுன்னா கம்பல்சரி அப்டேட் பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் இந்த பங்குலாம் ஒரு 1100 கிட்ட வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1150 ஆச்சு கிடச்சின்னா நம்ம இந்த பங்கு நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு யோசிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. நல்ல இறக்கத்தை கொடுத்துருக்கு. காலிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1300 பாயிண்ட் காலைல இறக்கத்தை இருந்துச்சு. ஒரு 3 மணிக்கு மேலே ஒரு நல்ல சப்போர்ட் டிஎஸ் கொடுத்தனால இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்த நாட்கள் கம்பல்சரி இறங்கிறதுக்கு வாய்ப்பான அதிகம். இறங்கிறதுக்கான வாய்ப்பு கம்பல்சரி அதிகம். ஸோ வெயிட் பண்ணி நல்ல வரும்போது அப்டேட் பண்ண அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு பஜாஜ் ஃபின்சர்வ். நான் எல்லா வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பங்கை. ஸோ நல்லா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நல்ல லெவல் கரப்ஷனாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் கன்சிடர் பண்ணுங்கள். இதெல்லாம் பீக் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு. அகைன் சொல்கிற ஒரு விஷயம் தான். நல்ல லெவலில் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இதையும் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுங்க. நல்ல லெவல் கரப்ஷன் இன்னும் கரப்ஷன் ஆச்சுன்னு அப்டேட் பண்ணுறேன். அது வரையும் பொறுமையாக இருங்க. ஸோ அடுத்த பங்கு பார்த்தோன்னா கோல்கேட் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ கோல்கேட்டு நல்ல லெவலில் கரப்ஷனில் இருந்திருக்கு. 1832 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கரப்ஷன் ஆச்சுன்னா நல்ல லெவல் தான் நம்மளுக்கு. இந்த லெவலையும் கன்சிடர் பண்ணுங்கள். பீக்கில் வாங்கினீங்கன்னா ஆவரேஜ் பண்ணுறீங்க, ஆவரேஜ் பண்ணிக்கங்க. நல்ல கரப்ஷனில் இருக்கும்போது நம்ம உள்ளே போகணும். அது வரையும் பொறுமையாக வந்து வெயிட் பண்ணி வேடிக்கை தான் பார்க்கணும். ஸோ நல்ல லெவலில் வந்திருக்கு. ஸோ வாங்க நினைக்கிறோம் வாங்குங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் கரப்ஷன் ஆகும்னு நினைக்கிறேன்னா வெயிட் பண்ணி வாங்குங்க. ஸோ அடுத்த பங்கு பார்த்தா இந்துஸ்தான் யூனிலிவர். ஸோ இதுவும் நம்ம பார்த்துட்டு இருக்க பங்கு தான். நல்லா வாட்ச் பண்ணிட்டு இருக்க இந்த பங்கு. ஸோ நல்ல அனலைஸில் பண்ணி தான் இந்த பங்கு கொண்டு வந்திருக்கேன். நல்ல கரப்ஷன் கொடுத்து இப்போ நல்ல ஒரு பீக் ஏறதுக்கு போராடிட்டு இருக்கு. நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் வந்துட்டு இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் கிளியராக கொடுத்துருந்தேன் கேண்டில் ஸ்டிக் எப்படி அனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா பார்த்து புரிதலோட பண்ணுங்கள். அவசரப்பட்டு எதுவுமே பீக்கில் வாங்காதீங்க. இந்த லெவல் நல்ல கரப்ஷன் லெவல் தான். ஸோ பை பண்ணுற நினைக்கிறோம் தாராளமாக பை பண்ணுங்கள். ஹையில் வாங்கி வந்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ணிக்கிறீங்க, ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த இன்சூரன்ஸ் கம்பெனி தான் மேக்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ இதுவும் நல்ல ஒரு கரப்ஷன் இருக்குது. அடுத்த கட்ட சப்போர்ட்டை பிரேக் பண்ணணும் எதிர்பார்த்தேன். பிரேக்கிங் கிட்ட வந்துட்டு இருக்கு. ஸோ நல்ல கரப்ஷன் வச்சு நான் கம்பல்சரி அப்டேட் பண்ணுறேன். இந்த ஒரு 900 கீழே போச்சுன்னா இன்னும் நல்ல லெவல் நான் நினைக்கிறேன். ஸோ அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த லெவலில் கன்சிடர் பண்ணுறவங்க கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ நான் பீக்கில் வாங்கியிருப்பீங்க ஒரு சிலர். அதை ஆவரேஜ் பண்ணிக்க ஆவரேஜ் பண்ணிங்க. அதே கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்த கம்பெனி பார்த்தா ஃபார்மாவில் சிப்லா நல்ல கரப்ஷன் கொடுத்து இப்போ நல்ல பையிங் ப்ரெஷருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா கரப்ஷனாக வாய்ப்பும் அதிகம். ஸோ ஃபார்மா பங்கில் இந்த டேக்ஸ் போடுறதுக்காக நிறைய போராடிட்டு இருக்காங்க. ஒரு 100% டேக்ஸ் போடுறாங்க. இதெல்லாம் எங்கேயோ போயிடும் பங்கு. வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கரப்ஷன் ஆச்சுன்னா நான் கம்பல்சரி வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அது வரை கொஞ்சம் பொறுமையாக வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஹால்வேல் பங்கு தான் யூனிட் ஸ்பிரிட்டு. ஸோ இந்த பங்கும் நல்ல கரப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம பிஃபோர் வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல லெவலில் வந்திருக்கு. ஸோ லெவல் வர தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஸோ நல்ல கரப்ஷன் கொடுத்துருக்கு. இன்னும் கொஞ்சம் கரப்ஷன் ஆச்சுன்னா இன்னும் நல்ல லெவல் தான் நம்மளுக்கு. இந்த லெவலையும் வாங்க நினைக்கிறோம். தாராளமாக வாங்குங்க. ஸோ உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்கள். ஸோ நல்ல லெவலில் வந்திருக்கு பங்கு. மிஸ் பண்ணாமல் அந்த பங்கு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்த பங்கு பார்த்தோன்னா சிமெண்ட் செக்டரில் ECC சிமெண்ட். ஸோ நல்ல கரப்ஷன் கொடுத்து அகைன் பார்த்தா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் மேலே போயிருக்கு. ஸோ இன்னும் கரப்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் அடுத்த கரப்ஷன் வச்சு நான் கம்பல்சரி அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த லெவல்லையும் வாங்க நினைக்கிறோம் வாங்குங்க. ஏன்னா கம்பல்சரி எல்லாமே பீக்கில் தான் வாங்கியிருப்பீங்க. ஸோ நல்ல லெவல் கரப்ஷன் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் அந்த பங்கையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல லெவல் கரப்ஷன் ஆச்சுன்னு நானும் அப்டேட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்களும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் அந்த வீடியோவில் பார்த்துட்டே இருப்பேன். கமெண்ட் எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுத்து தான் இருக்கேன். ஸோ நல்ல லெவல் கரப்ஷன் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணியே வாங்குங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கரப்ஷன் ஆக வாய்ப்பு அதிகம். இந்த 4 டேஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்த வீக் முடிஞ்சுன்னா அடுத்த வீக்கும் கம்பல்சரி வாய்ப்பு இருக்குது. இந்த போர் எப்படி வேணால் மாறலாம். ஸோ போர் வந்துச்சா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ வெயிட் பண்ணி பார்த்து நல்ல லெவல் வரும்போது பங்கை சூஸ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு அடுத்த பங்கு காட்ரே ஃபிலிப்ஸ். ஸோ நல்ல லெவல் கரப்ஷன். ஸோ இந்த பங்கு நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். இந்த வாட்டி நான் கன்சிடர் பண்ணணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த கட்ட முடிவுல தான். ஸோ கரப்ஷன் ஆச்சுன்னா கம்பல்சரி உள்ளே போவேன். ஸோ இந்த லெவலும் நல்ல லெவல் தான். ஸோ ஒரு 1850 கிட்ட வந்துச்சுன்னா நான் கம்பல்சரி ஒரு நல்ல ஒரு பையிங் போடுவேன். ஸோ வெயிட் பண்ணி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. இந்த லெவலில் வாங்க நினைக்கிறேன் வாங்குங்க. பீக்கில் வாங்கியிருந்தா ஆவரேஜ் பண்ணிக்கங்க. நல்ல கரப்ஷன் இருக்குது. அடுத்த கட்ட முடிவு நான் எடுக்க ரீசனே இன்னொரு கரப்ஷன் வந்தப்போ தான் எடுப்பேன். அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸோ அடுத்த பங்கு பிடிடி இந்தியா. ஸோ ஆல்மோஸ்ட் 52 வீக் லோவில் போயிடுச்சு. 1271 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நல்ல கரப்ஷன் ஆகும். நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் எல்லாரும் விற்றுருக்காங்க நல்லா.
ஸோ அகைன் பார்த்தா நம்ம பையிங் போச்சுன்னா கம்பல்சரி இந்த பங்குலாம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்ல லெவலில் வந்துருக்கு. மிஸ் பண்ணாமல் இந்த பங்கையும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. லெவல் கரெக்ஷனுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ அடுத்த கட்ட சப்போர்ட்டு ஒரு 1150 கிட்ட வந்துச்சா நல்ல சப்போர்ட்டு. ஸோ அந்த லெவல் வருமானு தெரியல. வந்துச்சு நான் அப்டேட் பண்ணுறேன். சப்போஸ் இந்த லெவலே கன்சிடர் பண்ணியிருக்கோம், கன்சிடர் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி கொஞ்சம் நல்ல லெவலில் பிடிங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு மினிமம் குவான்டிட்டிஸை பை பண்ண நினைக்கும் பை பண்ணிங்க. ஆவரேஜ் பண்ண நினைக்கிறவங்க ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட். ஸோ இதுவும் நல்ல கரெக்ஷன். அடுத்த கட்ட சப்போர்ட்டை பிரேக் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிரேக் ஆச்சுன்னா கம்பல்சரி அப்டேட் பண்ணுறேன். இந்த லெவலையும் நான் வாங்கலாம்னு தான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு நல்ல குவான்டிட்டி கம்பல்சரி இதில் நான் வாங்குவேன். ஸோ நண்பர்கள் நீங்கள் ஏதாவது கன்சிடர் பண்ணிக்கிறேன் தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். நல்ல லெவலில் வந்திருக்கு பங்கு. அடுத்த கட்ட சரி வந்துச்சுன்னா ஒரு 2100 கிட்ட போச்சுன்னா நான் கம்பல்சரி அப்டேட் பண்ணுறேன். கன்சிடர் லெவலில் வந்துட்டு இருக்கு இந்த பங்கும். வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. வாட்ச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கம்பல்சரி தெரியாது. நானும் உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நல்ல லெவலில் வந்திருக்கு. ஸோ நீங்களும் பார்த்துன்னு அப்டேட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ நல்ல லெவலில் பங்கு வந்துட்டுருக்கு. மிஸ் பண்ணாமல் பங்கு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுங்க. ஸோ இன்றைக்கி என்ன பங்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல லெவலில் போயிருக்கு. அதை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தா நல்ல லாஸ் ஆன பங்குகள் டொரண்ட் ஃபார்மா செக்டர் அடி வாங்கியிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ செக்டரில் ஈச்சர் மோட்டாவும் நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஃபிடிலிட்டி, ஏஷியன் பெயிண்ட் ஆல்மோஸ்ட் அப்டேட் பண்ணிட்டேன். முத்தூட் ஃபினான்ஸ் இன்றைக்கி ஒரு 2.5% இறக்கத்தை கொடுத்துருக்கு. மசகான் நேற்று ஏற்றினாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 2.5% இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டே தான் இருக்கும். நல்ல லெவலில் உள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நல்ல கெயின் ஆன பங்கு பார்த்தீங்கன்னா போஷ், இந்த ஐடி செக்டர் எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. எல்டிமின்ட்ரியா, எக்ஸிஎல் டெக் மகேந்திரா, டிஎல்எஃப் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை ஒரு 4 to 5% கிட்ட ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வர டேட்ஸில் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ நாளைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் இறங்க வாய்ப்பும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி உள்ளே போங்க. ஒரு நல்ல ஒரு அனலிஸ்டோடு உள்ளே போங்க. ஒவ்வொரு பங்கும் சூஸ் பண்ணும்போது அதனுடைய ப்ராஃபிட் லாஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் ஃபியூச்சர் ஆஃப்டர் என்ன பண்ண போகிறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி உள்ளே போங்க. எல்லோரும் சொல்லிட்டு பை பண்ணாதீங்க. ஒரு புரிதலோடு உள்ளே போங்க. நல்ல லெவலில் பை பண்ணுங்கள். எப்போவுமே பீக்கில் வாங்காதீங்க. நல்ல லோ ரேஞ்ச் வரும்போது வாங்குங்க. ஸோ இந்த வீடியோட நோக்கமே அதுதான். ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லா நம்பருக்குமே நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க. உங்கள் ஆதரவுக்கு கம்பல்சரி நன்றி. ஸோ உங்களோட ஆதரவு எனக்கு கண்டிப்பாக வேணும். எல்லாருமே இந்த வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்கள். பார்த்துட்டு அவங்களுக்கும் இந்த நாலேஜ் கொஞ்சமாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் எல்லா ஐடியாவுமே தெரிஞ்சுங்க. ஸோ நம்ம ஒரு ஸ்டேஜ் மேலே தான் ஓட முடியும். அதுக்கப்புறம் ஓட முடியாது. ஸோ அந்த ஸ்டேஜ்குள்ளே தான் நம்ம சம்பாதிக்க முடியும். ஆஃப்டர் 50 to 60 இயர்ஸ் போச்சுன்னா நம்மளால் வேலை செய்ய முடியாது. இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி சேமித்து வச்சா மட்டும்தான் நல்ல ஒரு ஆஃப்டர் ஃபியூச்சருக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம சேவிங் தான். மிஸ் பண்ணாமல் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. எல்லா நண்பருக்குமே நன்றி.